மதியில் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபைவ் எலமெண்ட் காட் ஆஃப் வார் சீசன் 2 எபிசோட் 1 பற்றி தான் பார்க்க போகிறோம். பல வருஷம் கழிச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. போன சீசன் பார்த்தீங்கன்னா அந்த சண்டையோட முடிச்சிருப்பாங்க. சொல்லப்போனால் முக்கியமான சண்டை ஆரம்பிக்கும் போது முடிச்சிருப்பாங்க. இப்போ அதில் இருந்து அப்படியே கண்டினியூ ஆக போகுது. அதனால போயிட்டு ஃபர்ஸ்ட் சீசன் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இந்த சீசன் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ரொம்ப நாள் ஆனதால் எனக்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி கொஞ்சம் மறந்துடுச்சு. அதனால் நான் போயிட்டு திருப்ப பார்த்துட்டு வந்து ரெண்டாவது சீசனே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் நீங்களும் போயிட்டு ஃபர்ஸ்ட் சீசன் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் ஸ்டோரி புரியும். கண்டிப்பாக நீங்கள் திரும்ப பார்க்கலாம். ஏன்னா அது போர் அடிக்காது, நல்லா சூப்பராக தான் போகும். போன சீசன்ல கடைசியில் என்னாச்சுன்றதை மட்டும் சொல்றேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து புனித நீர் இருக்கும், அதாவது ஹோலி வாட்டர். அதுதான் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து பாதுகாத்துக்கிட்டு இருப்பான். வில்லன் கேங்ஸ் எல்லாமே அதை அசுத்தப்படுத்தணும் சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. கடைசியா அந்த ஏரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ற வந்திருப்பான். வந்து பயங்கர பவர்ஃபுல்லானால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து காயப்படுத்திடுவான். அதுக்கப்புறம் அவருடைய ஹீரோ ரெக்கவர் ஆயிட்டு திருப்ப கூட வந்து சண்டை போட போவோம். அதோட தான் முடிஞ்சிச்சு. இந்த எபிசோட ஸ்டார்டிங்கே அங்கதான் ஆரம்பிக்குது. எல்லாருமே சேர்ந்து அவனை பயங்கரமா வந்து அட்டாக் பண்றாங்க. அந்த ஏரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ற ஈஸியா எல்லாத்தையும் தடுத்துறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாறையெல்லாம் வச்சு அட்டாக் பண்றான். அந்த பாறையுமே பாத்தீங்கன்னா டஸ்ட்ரை பண்ணிடுறான். அப்ப அந்த ஜெனரல் தான் பாத்தீங்கன்னா அவன் அந்த இடத்துல அவனோட ஸ்பிரிட் எடுத்துட்டு வரான். அவனோட ஸ்பிரிட் பயங்கரமா இருக்குங்க. அதை பார்த்த அந்த உல்ஃபு, டேய் நீ ஒரு வேஸ்ட் முட்டா பேச நினைச்சா பரவாயில்ல ஊட்டி திறமலா இருக்கு போய் அப்படி சொல்லுது. இவன் ஸ்பிரிட்டோட பவர் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்றான். நேரம் யூஸ் பண்றோன்னு பாத்தீங்கன்னா பதிலுக்கு அட்டாக் பண்றான். ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணதுல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே டேமேஜ். அவன் பாத்தீங்கன்னா காயப்பட்ட உடனே அங்க தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சான். அவன் தப்பிச்சு ஓடும் போது பாத்தீங்கன்னா லேடி ஜெனரல் உல்ஃபு துரத்திட்டு போறாங்க. ஹீரோ அவனை துரத்திட்டு போக மாட்டான். ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் கூட சண்டை போட்டதுல நிறைய பவர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து லாஸ் பண்ணிட்டான். அவனுக்கு டேமேஜ் வந்து ஆயிருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல அவனை ஹீல் தான் வந்து பண்ணுவான். அந்த கிறுக்கு போய் தப்பிச்சு ஓனாலே அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே போய் ஏறிடுறான். உடனே ஜென்ரல் பார்த்தீங்கன்னா அவன் தப்புச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் வந்து கொடுத்துறாங்க. அந்த சிக்னலை ஹீரோ பார்த்த உடனே சீக்கிரமா போயிட்டு அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்காவது பார்த்தீங்கன்னா வேக வேகமாக கிளம்பிடுறான். அந்த கிறுக்கு போய்க்குள்ள நம்ம தப்புச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கூலா நடந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஏற்கனவே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். அது தெரியாம வந்து அவனை போய்கிட்டு இருப்பான். உடனே ஹீரோ போய்ட்டு அவன் அட்டாக் பண்றான். அந்த ஏரோல இருந்து மிஸ் ஆயிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் சோட யூஸ் பண்ணி அவன் அட்டாக் பண்றான். அவன் அதை டிஃபெண்ட் பண்ணிட்டு திருப்ப பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏரோ யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிடுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ வந்து சோட யூஸ் பண்ணி டிஃபெண்ட் பண்றான். அது பயங்கர பவர்ஃபுல்லான ஆரவா இருக்கு. ஹீரோ அதை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே உல்ஃபும் லேடி ஜெனரல் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி லேடி ஜெனரல் அங்கே வந்த உடனே அவங்க பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்லாஷ் அவன் மேலே போடுறாங்க. அப்போ அவன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்களை அடிச்சு பறக்க விட்டுறான். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த ஆமா ஸ்பிரிட் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் அந்த இடத்துக்கு வந்துடுதுங்க. அது வந்து அவன் மேலே பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது. அவனுக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல டேமேஜ்மே வந்தாயிடுது. அப்போ இந்த ஜெனரல் என்ன சொல்றான்னா, இந்த ஆமா ஸ்பிரிட் பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்து சமாளிக்க முடியாது சொல்றான். அப்போ உல்ஃபும் பார்த்தீங்கன்னா அது பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது. அதுல இருந்து அவன் மிஸ் ஆகலாம் சொல்ற ட்ரீப் வந்தாலும் முடியாது. அவனுக்கு இன்னுமே நல்லா டேமேஜ் ஆயிடுது. இவ்வளோ டேமேஜ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அவன் வந்து திருப்ப தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடறான். டேமேஜ் ஆனாலும் எங்க தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடறான். திருப்ப எல்லாரும் அப்படியே துரத்திட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ போதுக்கு அந்த ஜெனரல் ஹீரோட்ட சொல்றான், பார்த்தல இந்த வாட்டி நான் தான் அவனோட திறமசாலை அப்படியே சொல்லிட்டு அங்கே போறான். அப்படியே ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கீழே உட்காந்துருவா. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு 3 பொண்ணுங்க வந்துடுறாங்க. யூஃபி, டாசி, அப்புறம் அந்த இன்னொரு பொண்ணு வந்த உடனே ஹீரோக்கு என்னாச்சுன்னு பாக்குறாங்க. அப்புறம் என்ன இருக்கு சொல்லிட்டு கேட்கறாங்க. நம்ம ஹீரோங்க நடந்த எல்லா கதையும் வந்து சொல்றான். நம்ம ஹீரோ கொள்ளணும்னு சொல்லிட்டு எல்லா கிறுக்கு பயல்களும் வெறிகொண்டு சுத்திட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த இன்னொரு பொண்ணு கேட்கறான், நாங்க ரொம்ப லேட்டா வந்துட்டோமா, சண்டை எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றான், நீங்க லேட்டாலாம் வரல, இன்னும் வாய்ப்பு இருக்கு. இந்த கேட்டு பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் பார்த்து பயந்து ஓடிட்டா. இங்கதான் எங்கேயாவது காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பா. அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் போயிட்டு அவன் அடிச்சு காலி பண்ணிடுவான்னு சொல்றான். என்ன கொள்ளுவன்னு பாத்தீங்க, நீங்க எல்லாரும் சாக போறீங்க ஆடுற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த ஏரோ யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான்ல, அவனை கொள்றது ஹீரோ ஒரு பிளானிங்கே போட்டுட்டா. இவங்க 3 பேருமே ஸ்பிரிட்டை ஒண்ணு சேர்த்தாங்கன்னா ஒரு அல்டிமேட் அட்டாக் வந்து பண்ண முடியும் இல்லையா. அதை பத்தின ஹீரோ பண்ணலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். அந்த ஏரோ யூஸ் பண்ணி அட்டாக் பண்ற கிறுக்கு போய் அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ இருக்கிற பக்கமா ஓடி வரான். ஹீரோ அதை பார்த்துருவான். உடனே அப்படியே அவங்க எல்லாருமே அவங்க ஸ்பிரிட்டை வெளியே எடுத்துட்டு வந்துடுறாங்க. அவங்க 3 பேரோட ஸ்பிரிட்டுமே அந்த இடத்துல வந்து மெர்ஜ் பண்ணிடுறாங்க. அப்படியே அந்த பெரிய சோட யூஸ் பண்ணி ஹீரோ ஒரு அட்டாக் பண்ணுவானா, அதுல இருந்து டிராகன் போயிட்டு அவன் அட்டாக் பண்ணிடுது. அந்த அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து யூஃபி கிட்ட விட்டுறான். யூஃபி பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ளவர் ஸ்பிரிட்டை யூஸ் பண்றான். அதுல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோடெல்லாம் வர வச்சு அவன் அட்டாக் பண்றான். அந்த சோடெல்லாம் அவன் மேல பட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பயங்கரமா வந்து டேமேஜ் ஆயிடுது. உடனே அந்த இன்னொரு பொண்ணு இருக்காளே, அவளை பார்த்தீங்கன்னா அவளோட சோட யூஸ் பண்ற அட்டாக் பண்றதுக்கு டாசி அவனோட சோட யூஸ் பண்றா. அதுல இருந்து ஒரு டிராகன் போது அட்டாக் பண்ண எல்லாம் அந்த தப்பிக்கிறது. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள உழைச்சிக்கிறான். அவங்க பண்ண அட்டாக் அது மேல பட்டுடுது. இவங்க திரும்பவும் அந்த அட்டாக் பண்றாங்க. மறுபடியும் அந்த அட்டாக் பண்ண போகும்போது ஹீரோ வேணாம் சொல்லிடுவான். ஏன்னா இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்கு, இதுக்குள்ள அந்த பெல்லை வந்து நம்மளால உடைக்க முடியாது, நம்ம சீக்கிரமா வந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த இன்னொரு பொண்ணு சொல்றா, நம்மளுக்கு இப்ப நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவனை பொண்ணலாம் அப்படின்னு, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் 2 பொண்ணு அவளை கூட்டிட்டு அந்த எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அக்கன் பத்தினா அந்த இடத்துக்கு மொத்தம் எல்லா பைபிளையும் வந்துடுறாங்க. ஹீரோ வந்து நல்லா வராங்கன்னு தெரிஞ்சதா சீக்கிரமா அங்கே ஓடிட்டான். அந்த கேட்டு ஒன்று பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் அந்த பெல்லாண்டே நிக்க சொல்லிட்டு மிச்சம் வெள்ள பைபிளா கூட்டிட்டு வந்து போக ஆரம்பிச்சாரா. ஹீரோ போய்கிட்டு இருக்கும் போது டாசி அப்புறம் அந்த இன்னொரு பொண்ணையும் வேற பக்கம் போக சொல்றான். அவங்களும் எதுக்கு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த வாட்டி கண்டிப்பா அவனோட பெல்லை யூஸ் பண்ணி அவன் முழுசா வந்து ரெக்கவர் ஆயிடுவான். ஆனா இதுக்கப்புறம் அவனால் ரெக்கவர் ஆக முடியுமான்னு தெரியல. இந்த வாட்டி நம்ம அவனை அட்டாக் பண்ணா அவனை கொள்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். அவங்க 2 பேரும் அந்த ஜெனரல் கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் அவனை போயிட்டு அட்டாக் பண்ண சொல்றான். ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கேட்டு ஒன்று இருக்கா இல்லையா, இந்த குரூப் வந்து திசை திருப்புறான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்களும் ஓகே சொல்லிட்டு போயிடறாங்க. இந்த வில்ல போய் எல்லாம் பறந்து போய்கிட்டு இருக்கும் போது கீழே இருந்து ஈஃபு பாத்தீங்கன்னா சோடெல்லாம் யூஸ்
பண்ணி அட்டாக் பண்ணுவான். நம்ம ஹீரோ வந்து இருக்கான்றதை அவனுங்க பாத்துருவாங்க. அந்த மேல பந்துகிட்டு இருந்தாலே அவன் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் எல்லாம் டிஃபெண்ட் பண்ணிட்டு திரும்ப அட்டாக் பண்ணதுக்கு ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோ அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்பெஷல் வர வச்சு அவனை அடிச்சு கீழே தள்ளி விட்டுருவான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அந்த கேட்டமுன்னு அங்கதான் இருக்கா. கேட்டமுன்னு ஹீரோ துரத்திட்டே போக ஆரம்பிக்கிறான். தப்பிச்சு ஓடும் போதே பார்த்தீங்கன்னா யூஃபி அந்த கேட்டமும் வந்து அட்டாக் பண்றான். இருந்தாலும் அந்த கேட்டமுன்னு அந்த அட்டாக்ல வந்து மிஸ் ஆயிடுவா. இவங்க தப்பிச்சு ஓடினாங்க இல்லையா, அந்த வழியில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பழம் வந்துடுது. உடனே ஹீரோவும் யூஃபியை பார்த்தீங்கன்னா குதிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் யூஃபி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெரிய பெரிய செடியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வர வச்சுறா. அதை வச்சு தப்பிச்சிருவாங்க. அந்த கேட்டமன் குதிப்பாளா அவளை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. அதை அட்டாக் பண்ணிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா தப்பிச்சு தான் போறாங்க. இந்த வாட்டி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்பிரிட்டை வைக்கிறான். அது மேலே ரெண்டு பேரும் தப்பிச்சு போறாங்க. இந்த கேட்டமனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர சந்தேகம் வந்தது, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு வில்ல பைபிளையும் திருப்பி அனுப்பி வச்சாரா. ஹீரோ அப்படி என்ன பிளான் போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வந்து அவங்க ஆர்மியை கூட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டா அவங்களோட இடத்துக்கு போயிட்டு அட்டாக் பண்ணுவாங்க. அது வரைக்கும் ஹீரோ பார்த்தீங்கன்னா கேட்டமன் அப்புறம் மற்ற எல்லா பசங்க எல்லாரும் இந்த இடத்துல தசை தெளிப்பு வச்சிருக்கிறது. அதான் ஹீரோ போட்ட பிளான். இவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிட்டு ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிறாங்க. ஒழிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் இவங்க யாரும் தேடியும் வரல, இவங்களை யாரும் கண்டுபிடிக்கல. அப்ப ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கான், வேற யூஸ் பண்றானே அவங்க கொல்ல முடியல அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப யூஃபி சொல்றேன், நீ அதை நினைச்சுதான் வந்து கோவப்படுத, எல்லாமே வந்து பிளான் படிதான் போய்கிட்டு இருக்கு அப்படி சொல்றேன். அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா யூஃபிக்கிற ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பா. அப்ப யூஃபி ஹீரோ மேல விழுந்துருவாளா. ஹீரோக்கு அடிபட்டு இருக்கிறத பாக்குறா. உடனே அவளுக்கு சமக்கும் வந்து அவன் சும்மா வரக்கூடாது அப்படின்னு சொல்றா. இது ஒரு சின்ன அடிதான், அதை நினைச்சு கவலைப்படாது அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றான். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா குதிரை வண்டி ஒருத்த ஓட்டிட்டு போறான். யாரா இருப்பான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. அந்த குதிரை வண்டியில என்ன எடுத்துட்டு போன்னு அவங்களுக்கு தெரியல இல்லையா, அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனா அதை என்ன கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டு போறாங்க. அந்த குதிரை வண்டியில இருந்து ஒரு கேரட் கீழே இருக்கு. ஹீரோ அதை எடுத்து பாக்குறான். அந்த குதிரை வண்டி ஓட்டிட்டு போனான் இல்லையா, அவன் பாத்தீங்கன்னா வேக வேகமா அந்த இடத்துக்கு போறான். பங்கறதான் கேட்கறான், எதுக்குடா எம்மா வேகமா வந்தேன், என்ன பிரச்சனையானு. அப்ப அவன் சொல்றான், அந்த ரேபிட் வந்து ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டோன்னே அவனுக்கு பயங்கர சாக்கா இருக்கு. என்னடா சொல்ற, நிஜமாவே ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்களா, இங்க இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுங்க இருக்காங்க, அப்படிமா அந்த பிரச்சனை வந்து சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவனும் ஆமா ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோக்கனவே அந்த இடத்த காட்டுறான். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்குமே அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு புரியல. எந்த ரேபிட்டை பத்தி பேசுறாங்க, ஆனா நம்மளுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போது மட்டும் தெரியுது அப்படின்னு யோசிக்கிறான். இந்த ரேபிட்டை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க தப்பிச்சு போச்சுன்னா நம்மளால தடுக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த குதிரை வண்டி ஓட்டிட்டு வந்தாலே அவன் சொல்றான், நான் வந்து நிறைய கேரட் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு. அதுக்கப்புறம் அவன் பாத்தீங்கன்னா சரி ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஓப்பன் பண்ணி வெளியே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாத்தீங்கன்னா ஓப்பனும் பண்றான். அந்த இடத்துல இந்த பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்குள்ள இருந்து ஒரு ரேபிட் வெளியே வருதுங்க. அந்த ரேபிட் கீழே வெளியே வரும்போது கேரட் இருக்கு. அதை பார்க்கும்போது அவன் பயங்கர ஷாக், எப்படி உங்ககிட்ட கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறானுங்க. எதுக்கு இவனுக்கு எந்த அளவுக்கு பயப்படுறானுங்கன்னா, அந்த ரேபிட் அந்த கேரட்டை சாப்பிடுச்சுன்னா பயங்கரமா பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். 10 வருஷம் கழிச்சு நான் வெளியே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. நான் ஒரு பயங்கரமான டிவைன் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு தள்ளிடுமா. ஹீரோ யூஃபி அங்கே போன்னு பாக்குறாங்க, அவங்களையும் கண்டுபிடிச்சிருது. என்னடா தம்பி தப்பிக்கலான்னு பாக்குறேன், தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. உடனே ஐஸ் பவர் யூஸ் பண்ணி ஹீரோ அட்டாக் தான் பண்ணுது. ஹீரோ சோட யூஸ் பண்ணி அதை சொல்லிட்டு டஸ்ட்ரைப் பண்ணிடுவான். நீ சோட யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கேரட்டை சாப்பிட்டு பயங்கரமான பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிடுது. அப்ப ஹீரோனோட என்ன பண்றான், அதை பார்த்து யூஃபி ஷாக் ஆயிடுவா. அந்த ரேபிட் கூட ஷாக் ஆயிடுது. உங்ககிட்ட இந்த உடனே அந்த கேரட்டை சாப்பிட்டு பயங்கரமான பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது. ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபயர் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். ரெண்டு பேரும் அந்த இடத்துல மோதிக்கிறதுக்கு அப்புறம் திரும்ப கேரட்டை சாப்பிடலான்னு பார்க்கும். அதுக்கிட்ட கேரட் காலி ஆயிடும். உடனே ஹீரோ போயிட்டு அதை அடிச்சு பறக்கிட்டுறான். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த எபிசோட் உங்களுக்கு புரியும்னா கண்டிப்பா போயிட்டு ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதோட கண்டினியூ தான் இது. சரி, பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக்கை போட்டுருங்க. நீங்க இப்பதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனை நாளில் போட்டு வச்சுக்கேன். ஏன்னா அப்போ நான் போகிற எல்லாம் விட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்.